அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெய்சால்மரில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. மக்களுக்கு இந்த அறிவிப்பினை தற்போது காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. ஜெய்சால்மரில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க தற்போது காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த இடத்தில் உள்ள சூழல். சிவரஞ்சனி, தொடர்ந்து இந்த ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் பகுதியும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதனால் தற்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று காவல்துறையினர் ஒளிபதிக்கும் மூலம் தற்போது அந்த அறிவிப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மற்ற நிறுவனங்களும் தற்போது அடைக்கப்பட்டுள்ளன. அதே போல போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகளில் எந்த போக்குவரத்தும் இயக்கக்கூடாது என்றும் அறிவிப்பும் தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல பொதுமக்கள் கண்டிப்பாக தங்களது வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்து வருகின்றன. சிவரஞ்சனி, குறிப்பாக ஜெய்சல்மார் என்பது அந்த ராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் அந்த பகுதியை நோக்கி ட்ரோன் தாக்குதலானது கடந்த 24 மணி நேரத்தில் தாக்குதலுக்கு பல முயற்சிகள் செய்யப்பட்டது. அது முறியடித்திருக்கக்கூடிய பட்சத்திலும் தற்போது தொடர் தாக்குதலுக்கு ஈடுபடலாம் என்ற ஒரு இதை கருத்தில் கொண்டு தற்போது இந்த அறிவிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது மக்களுக்கு இந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் வேறு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சி, அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களே இந்த அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். காலையில் உத்தம்பூரில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படை தளத்தில் ஒரு தாக்குதலானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பத்தன்கோட்டில் ஒரு தாக்குதலானது நடைபெற்றது. அங்கு பயங்கர சத்தம் கேட்டு கரும்புகை எழுக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கு நடந்து பெற்றக்கூடாது என்பதற்காக தற்போது இந்த அறிவிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கூறியபடி ஜெய்சல்மாரில் ஒரு முக்கிய அந்த அதாவது விமானப்படை தளமானது இருக்கிறது. அதனால் அங்கு ஏதேனும் தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அதை எவ்வாறு தடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்காகவே அதை கவனத்தில் வைத்து தற்போது பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று தற்போது காவல்துறையினர் அறிவிப்பினை மேற்கொள்ள வருகின்றனர். ஜெய்சால்மர் மட்டுமல்லாது எல்லை மாநிலங்களில் பொதுவாக எந்தெந்த இடங்களில் இப்போது தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது, என்ன ஏற்பாடுகள் அதற்காக செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சி, நாம் காலையிலிருந்து பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர் தொடங்கி ராஜஸ்தான் பகுதி வரைக்கும், இந்த ஜெய்சல்மர் பகுதி வரைக்குமே தொடர்ந்து ட்ரோன்களை ஏவி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இன்றுதான் நமது பத்திரிகை சந்திப்பிலும் கேட்டோம். அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த குறிப்பாக ராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்த முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதனாலேயே தற்போது இது போன்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஜெய்சல்மாரை பொறுத்தவரை இன்று அந்த F-16 ரக விமானம் ஒன்று அந்த பகுதியில் தான் அதாவது தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல் 2 நாட்களுக்கு முன்பாக வெளியாகியிருந்தது. அதனால் தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து அங்கு இருந்து வருவதால் அங்கு பொதுமக்கள் தற்போது யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் தற்போது அவர்கள் தொடர்ந்து அந்த அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர். இதே போல மற்ற எல்லை பகுதிகளிலும் இதே மாதிரியான சூழ்நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தொடர்ந்து எல்லை பகுதிகளில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த ஆர்ட்டிலரி குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. இதனாலேயே இந்த எல்லை பகுதிகளில் ஆன பதற்றம் இன்னும் சற்றும் தணியவில்லை. என்னதான் இந்திய ராணுவமானது பதிலடி கொடுத்து வந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்கும்படி தற்போது அந்தந்த மாவட்டங்களில் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் தற்போது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன. இந்த மோதல் போக்கு இன்னும் தீவிரமடையும் வகையில்தான் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதனை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்படுமா?
சிவரஞ்சன், நாம் இன்று நம் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அது தொடர்பாக நாம் கேட்டறிந்தோம். அதாவது இந்தியா இதுவரை இந்த போரை தூண்டும் வகையிலோ அல்லது பாகிஸ்தானை தூண்டும் வகையிலோ இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இருதரப்பும் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சூழ்நிலை, அந்த பதற்றமான சூழ்நிலை தணிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வெளியுறவுத்துறை செயலர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார். இந்த நாட்டுக்கிடையே நிலவக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையை பொறுத்தவரை இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தான் அந்த அத்துமீறலில் ஈடுபடுவதற்கு ஒரு பதில் தாக்குதலையே வழங்கி வருகின்றன. இதுவரைக்கும் இந்தியா தானாக முன்வந்து எந்த தாக்குதலிலும் ஈடுபடவில்லை, ஒரு பதில் தாக்குதலில் தான் ஈடுபட்டு வருகிறது. அதனால் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த அத்துமீறல்களை நிறுத்தும் பட்சத்தில் இந்தியாவும் அந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்ளும் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் பாகிஸ்தான் இந்த அத்துமீறல்களை நிறுத்தும் பட்சத்தில் இந்த பதட்டமான சூழ்நிலை தணிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் எல்லை பகுதியிலும் சரி, குறிப்பாக உரி, பூஞ்ச், அஜோரி பகுதியிலும் சரி, அல்ல மற்ற பகுதியிலும் சரி, அவ்வப்போது இந்த தாக்குதலில் ஈடுபட்டுதான் வருகின்றன. இன்னமும் பத்தன்கோட் போன்ற அந்த சென்சிட்டிவான இடங்களில் இன்னும் ட்ரோன்களை ஏவி தாக்குதலில் ஈடுபட முயற்சித்துதான் வருகின்றன. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.